ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எட்சியை பற்றி ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்சியில் ஒரு கொரியர் பண்ணுறது நம்மளாக தான் கொரியர் பண்ணணும். அமேசான் மாதிரி வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இதில் எந்த கொரியரில் நம்ம பண்ணலாம், எந்த கொரியர் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த கொரியர் அஃபோர்டபுளாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். சில கொரியர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ப்ரைஸஸ் கஸ்டமைசேஷன் எப்படினாலும் வாங்கலாம்னா நீங்கள் நல்ல கொரியர் போகலாம். அதே மாதிரி அஃபோர்டபுளாக இருக்க கொரியரும் சில பார்சலுக்கு தேவைப்படும். ஏன்னா அஃபோர்டபுள்லேருந்து நம்ம மாறும்போது அமௌண்ட் அதிகமாகும் கொரியர் சார்ஜ். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி கொரியர்ஸ்லாம் எந்த எந்த இதுக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எட்சியை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளேலிஸ்டிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அது ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணி என்ன டவுட்ஸ்னால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது டிஹெச்எல்லையும் பண்ணலாம், மூணாவது ஃபெட்எக்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொரியர் தான் மேஜராக எட்சியில் யூஸ் பண்ணுறது. அதாவது எட்சியில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து டிஹெச்எல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த கொரியர்ஸுமே அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா டிஹெச்எல்லில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். அதாவது பார்சல் வந்து 3 to 5 டேஸ்க்குள்ளே பார்சல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து டிஹெச்எல் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபெட்எக்ஸுமே சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் யூஸ் பண்ணோன்னா இந்தியா போஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்தியா போஸ்ட் மட்டும்தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. அதாவது ஒரு பார்சல் யூஎஸ்க்கு போகுதுன்னா பார்சலோட ரேட் வந்து கம்மியாக வேணும்னா உங்களுக்கு கொரியர் பண்ணால் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மித்த இது எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை. எப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகம். இது போஸ்ட் ஆஃபீஸில் 1200 போட்டாங்கன்னா இது ஒரு 3000 4000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க 1 கிலோவுக்கு. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து அஃபோர்டபுளாக வேணும். உங்களுக்கு கொரியர் வந்து அஃபோர்டபுளாக போனால் இந்தியா போஸ்ட் தான் பெஸ்ட்டு. ஆனால் இந்தியா போஸ்ட்டில் இருக்க ஒரு இது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கொஞ்சம் டைம் ஆகும். 10 டேஸ் வரைக்கும் ஆகலாம் பார்சல் ரிசீவ் ஆக. ஸோ 1 or 2 5 days to 10 days கூட ஆகலாம். ஸோ அந்த மட்டும் தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். அந்த அஃபோர்டபுளாக உங்களுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, உங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குவாங்கன்னா நீங்கள் இந்தியா போஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஹெச்எல். இந்த கொரியரை போது உங்களுக்கு வேண்டாம்னா ப்ளூ டாட் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 3க்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ டாட் இந்த 4 கொரியரில் உங்களுக்கு எந்த கொரியர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் டிஹெச்எல் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பார்சல் வாங்கினா டிஹெச்எல் போங்க. இல்லை இந்தியா போஸ்ட்னாலும் இந்தியா போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் போதும். நம்ம எட்சியை பற்றி ரெகுலராக ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எந்த மந்த் நீங்கள் பார்த்தாலும் நம்ம வாட்ஸ்அப் எட்சி ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்கலாம். லிஸ்டிங் அந்த ஒர்க் ஷாப்பில் எப்படி லிஸ்ட் பண்ணணும், எப்படி எல்லாமே பண்ணணுங்கிறத நம்ம டாப் டு பாட்டம் கவர் பண்ணுவோம். லொக்கேஷன் வந்து தென்காசி அண்ட் சென்னை. 1 day ஒர்க் ஷாப் 10 to 4 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.